புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அண்ணா சிலை அருகே 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதிமுக போராட்டம் தொடரும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், காவல்துறையை கண்டிக்கிறோம். விற்பனைக்கு துணை போகும் புதுச்சேரி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? சம்பவத்தை கண்டித்து இன்றைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் இந்த பந்த் போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனிடையே புதுச்சேரியில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதேபோல் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக வளங்களும் அடைக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூற வேண்டும். இந்த முழு அடைப்பு பந்த் போராட்டத்தின் காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், சிறுமி கொலைக்கு நீதி வழங்க வேண்டும். இதேபோல் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக கோரியும், மேலும் புதுச்சேரி அரசு மேலும் இது போல ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அங்கு மாநில அரசு மற்றும் சிறுமி உயிருக்கு நீதி கேட்டு கண்டன கோஷணைகளை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த போராட்டம் காரணமாக இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த பந்த் போராட்டத்தின் காரணமாக ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.